லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 51வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு இயேசு அவர்களுடனே போய் நாசரேத் என்கிற ஊரில் சேர்ந்து தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். பின்பு இயேசு தன் தாய் தகப்பனோடு கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கீழ்ப்படிந்தார். சொல்லுங்க. இயேசு கீழ்ப்படிந்தார். சொல்லுங்க. நான் கீழ்ப்படுகிறேனா? அதான் என்னுடைய கேள்வி. சொல்லுங்க. ஆமே. இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். அதன் விளைவு என்னன்னா, அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 8:24. அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். காற்றும் ஜலமும் கட்டளையிடுறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஏன் கீழ்ப்படுகிறதுனா அவர் கீழ்ப்படிந்தார். சத்தமா சொல்லுங்க. ஆமென். யாருக்குள்ள கீழ்ப்படிதல் என்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில தான் அவங்க சொல்றதெல்லாம் கீழ்ப்படியும். சொல்லுங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா நான் திரும்ப சொல்றேன். இயேசு தன் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சார். இதுல என்ன பாஸ்டர் ஆச்சரியம்? இது என்ன இதுல என்ன இருக்குன்னு சொன்னா அதுலதான் விஷயமே இருக்கு. அவர் 30 வயது வரைக்கும் இந்த உலகத்துல இருந்த வரைக்கும் இயேசு என்ன செய்தார்னு யாருக்குமே தெரியாது. ஆமே. அவர் 8 வயதுல அந்த ஆலயத்துல போய் பேசுறாரு, அதெல்லாம் காமிக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, சரித்திரம் சொல்லுது, தன் தாய் தகப்பனோடு கூட இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல மகனா இருந்து அவர்கள் சொல்லுவதையெல்லாம் செய்து அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அடங்கி இருந்தார். சொல்லுங்க. ஆமென். 30வது வயசுல தான் இயேசுவே திரும்ப வெளியில தெரிகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க. 30 வயது வரைக்கும் அவர் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் கீழ்ப்படிந்ததுனால இங்க என்ன நடக்குதுன்னா காற்றும் ஜலமும் அவருக்கு கீழ்ப்படுகிறதே. சொல்லுங்க. ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருந்தா இயற்கை கூட நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். சத்தமா. இயற்கை கூட. நான் சொல்றேன், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது மழை நின்றது. அவர் கருத்தாய் ஜெபித்த பொழுது மழை பெய்தது. சொல்லுங்க. ஆமென். இயற்கையை மாற்ற யாருக்கும் வல்லமை கிடையாது. ஆனா நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தா எனக்காக இயற்கை கீழ்ப்படியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு ஆமேன், ஒரு அல்லேல எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆமேன். அமைதியா மாத்திரம் இருக்காதீங்க. ஆமேன். கீழ்ப்படிந்தது. 2வது அதே மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சொல்லுங்க. அதிகாரத்தோடு எதுக்கு கட்டளை இடுறாரு? அசுத்த படிச்சீங்களா? அசுத்த பேசுங்க வாயை திறந்து. அவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு என்ன பண்ணாரு? கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது. நான் சொல்றேன், யார் ஒருவனுக்குள்ள கீழ்ப்படிதல் ஸ்பிரிட் இருக்குதோ அவன் வார்த்தைக்கு அசுத்த ஆவிகள் கீழ்ப்படியும். சொல்லுங்க. ஆமென்.
கீழ்ப்படியும். எதுக்கு ஒரு பிசாசு பிடிச்சவங்கள ஊழியக்காரன்ட்ட கூட்டு வராங்க? எதுக்கு அபிஷேகம் பண்ண கூட்டு வராங்க? ஏன் நீங்களே துரத்த வேண்டியதானே? கர்த்தர் அப்படித்தானே சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், அவர்கள் என் நாமத்தினாலே பிசாச நீ துரத்தணும் பிரதர். ஏன் துரத்த முடியல? ஏன்னா நான் சொன்னா அது கேட்காது. ஏன்னா நான் கர்த்தர் சொல்றதை நானே கேட்க மாட்டேங்கிறேன். புரியுதா? நான் கர்த்தர் சொல்லுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிஞ்சேன்னா, பைபிள் சொல்லுது அசுத்த ஆவிகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். மூன்றாவது பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஆமென். யார் கீழ்ப்பட்டிருக்கிறா? இப்போ தேவ தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் கீழ்ப்பட்டு. அப்ப நான் 3 காரியம் சொன்னேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கீழ்ப்படிவதனால 3 இடத்துல நமக்கு என்ன பண்றாரு? கீழ்ப்படிதலை கட்டளை இடுகிறார். 1 எங்க சொல்லுங்க? இயற்கை நமக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, முக்கியமான ஒரு விசேஷம். ஆனா டிவியில சொல்லிட்டாங்க, இன்னைக்கு 24 மணி நேரமும் தொடர்ந்து என்ன பெய்ய போகுது? மழை பெய்ய போகுது அப்படின்றாங்க. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக அந்த நாளிலே இயற்கையை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஜெபம் பண்றோம்ல, ஆண்டவரே நாளைக்கு ஆராதனை இருக்குப்பா, எங்க ஆளுங்க மழை பெய்யலனாலே வரமாட்டாங்க. இதுல வர மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க? வீட்டிலே உக்காந்துக்குவாங்கப்பா. சொல்லுங்க பாஸ்டர், இவ்வளவு தூரம் தண்ணி வந்துருச்சு பாஸ்டர். சொல்லுங்க, உண்மையா சொல்றேன். நான் கிராஸ் ரோட்ல ஈவினிங் சர்வீஸ் நடத்தினேன், பல வருஷமா நடத்தினேன். மார்னிங்கும் போனேன், ஈவினிங்கும் போனேன். நம்ம ஈவினிங்ல சில நேரத்துல மழை காலத்துல பயங்கரமான மழை பெய்யும், ரோடெல்லாம் தண்ணி ஓடும். என் மனசு சொல்லும், ஒரு ஃபோன் பண்ணிட்டு, சாரி என்னால் வர முடியாது, நீங்கள் நடத்திக்கிங்க, ஈவினிங் சர்வீஸ் தானே, எனக்கு மழை பயங்கரமாக பெய்யுதுன்னு. அதை போய் ஒரு ஊழியக்காரனாகிய நான் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரனே மழை பெய்யுது என்னால் ஆராதனைக்கு வர முடியலன்னா விசுவாசி எப்படி வருவான்? உண்மையை சொல்கிறேன். எத்தனையோ முறை வெளியே ஜோன்னு பெய்யும், ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு, அந்த ரெயின் கோட்டா வெளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளதான் இருக்கும். ஆமாம், ஆனால் கண்ணு தெரியாது, பயங்கரமா கண்ணில் தண்ணி அடிக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாம போய் நிற்பங்க ஒரு மணி நேரம் ஆராதனைக்காக. சத்தமா சொல்லுங்க. சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. ஆண்டவர் வந்து ஆமா புசு புசுன்னு அப்படியே வந்துட்டா அப்படியே போயிடுறது. போடா, நல்லா இருந்தா ஊழியம் செய்யறது, நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு போறது, இதெல்லாம் கிடையாது. நல்லா இருக்குதோ இல்லையோங்க, என்னை நம்பி கர்த்தர் இங்க நிக்க வச்சிருக்கிறார். சொல்லுங்க. இப்ப நான் இன்னைக்கு இங்க நிக்கலைன்னா என்ன ஆகும்? சொல்லுங்க. இப்போ நான் இன்னைக்கு வரல, வீட்டிலே உட்காந்துட்டேன், என்ன ஆகும் பாஸ்டர்? ஒன்றுமே ஆகாது. ஏதோ ஆண்டு கிருபை பாஸ்டமாவும் எங்களுக்கு துணையாக எழுப்பிட்டாரு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, புரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒரு காரியத்துக்கும், சின்ன சின்ன ஒரு தடைக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் அப்படியே அதை பெருசுபடுத்தக்கூடாது. போடா, ஆமே வாழ்ந்தாலும் செத்தாலும் அவ்வளோதாங்க. இதாங்க வாழ்க்கை. இந்த உயிரை பிடிச்சி பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க? ஹலோ, செத்துருவோம் போலே இருக்க பாஸ்டர். செத்துப்போ, என்ன பண்ண போற? நீ இருந்து என்ன பண்ண போற? அப்படியே பயம், அப்படியே ஐயோ பாஸ்டர், மரண பயம் பாஸ்டர். ஏன்னா இவங்க இருந்து அப்படியே ஒரு 1000 பேர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட போறாங்க பாருங்க. சொல்லுங்க, இருந்து மற்றவங்க உயிரை எடுக்கிறத விட போய் சேர்றது நல்லது. என்ன பாஸ்டர் காலையில் எப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? ஒன்று கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். இல்லைன்னா என்னத்துக்கு? கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை என்னத்துக்கு நமக்கு? யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இன்னும் அந்த குழந்தை மாதிரி இருக்காதீங்க. ஏய் ஸ்கூலுக்கு போலியாடா, வயிறு வலிக்குது, என்ன சொல்லும்? ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. இந்த வலியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம், அதெல்லாம் அனுபவிங்களுக்கு தான் தெரியும். பல்லு வலிக்குது. ஒரு பையன் அப்படிதான் பாஸ்டர், சும்மா ஸ்கூலுக்கு கிளம்பும்போதெல்லாம் வயிறு வலிக்குதுன்றான் பாஸ்டர். நான் என்ன பண்ணுறது தெரியல, கூட்டு வாங்கணுன்னு. டேய் நாளைக்கு ரெடியாக இருக்கு 8 மணிக்கு. எதுக்கு பாஸ்டர்? இங்கே ஒரு டாக்டர் இருக்கார், நான் கூப்பிட்டு போகிறேன். நல்ல வயிறு அறுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வராது? வயிறு அறுப்பாங்களா? ஆமாம். ஐயோ நான் நல்லா தான் இருக்கிறேன்றான்.
புரியுதா உங்களுக்கு? சும்மா வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா, ஏன்னா வலி யாருக்குமே தெரியாது பாருங்க. அல்லேலூயா. தயவு உங்களை இப்படியே சொல்லி சொல்லி உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க. நான் ரொம்ப பாரத்தோடு பேசுறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பாரத்தோடு பேசுறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்ம வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும்னா இயற்கை எனக்கு அடங்கும். ஆண்டவரே, இன்னைக்கு தான் நிறைய துணி போட்டு துவைச்சிருக்கிறேன், இதை போட்டு எடுக்கிறதுக்குள்ள மழை வரக்கூடாது ஆண்டவரே. என்ன பாஸ்டர் இதுக்கெல்லாம்? ஆமா, அங்க தண்டர்பேட்டை சைட்லாம் மழை பெய்யும். ஐயோ ஆண்டவரே, நான் போனோம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்பட்டு தோச்சா ஆண்டவரே, நனைஞ்சிச்சுன்னா வேஸ்டா போயிடும் ஆண்டவரே அப்படின்னா, வந்து பார்த்தா இங்கெல்லாம் அப்படியே இருக்கும். சீக்கிரம் துணி எடுறா, சீக்கிரம் துணி எடுறான்ற மாதிரி இருக்கும். நான் எவ்வளவுதான் நிறுத்த முடியும்? உண்மையே சொல்றேன். எடுத்து போட்டு கீழே இறங்கும்போது ஜோன்னு பெய்யும். நான் பொய் சொல்லலைங்க, நான் சாட்சியம் சொல்றேன். ஒரு கர்த்தர் நாம் மகிமைப்படும். இதுல என்ன பாஸ்டர் கர்த்தர் இதை கூட சின்ன சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் லேலூயா புரிஞ்சுக்குங்க. ஆமே, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால அசுத்த ஆவிகள் ஓடுங்க. பொல்லாத, நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பார்னா உங்களை எப்படி அவன் தொட முடியும்? ஒரே பிசாசு டிஸ்டர்ப் பண்றான் பாஸ்டர், தொல்லை பண்றான் பாஸ்டர். ஏன் பண்றான்? ஏதோ அவனுடைய சரக்கு நீ உள்ள வச்சிட்டு இருக்கிற. சொல்லுங்க, இருக்கீங்களா? அல்ல, ஒரே அமுக்குறான் பாஸ்டர். நல்லது தானே, கால் வலி கை வலியாவது நல்லா ஆகும்ல. அவன் ஃப்ரீயா வந்து மசாஜ் பண்றான். இருக்கீங்களா? சொல்லுங்க. சில நேரத்தில் அப்படியே மேல வந்து அப்படியே நம்ம பார்த்துருக்கீங்களா? அப்படியே கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது. நல்லது தானுங்க. சொல்லுங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வாங்க. நம்ம போக முடியாத இடத்துல நமக்காக அவர்கள் போவார்கள். சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. நம்மள மாதிரி அங்க போய் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமா, சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. இயேசு தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சொல்லுங்க, நமக்குள் கீழ்ப்படிதல் இருந்தா நான் சொல்றேன், அநேக நமக்கு கீழ்ப்படிவார்கள். எவனுக்குள்ள கீழ்ப்படிதல் என்கிற ஸ்பிரிட் இருக்குதோ அவன் வார்த்தைக்கு அநேகரை கர்த்தர் கீழ்ப்படிய வைப்பார். சொல்லுங்க ஆமென். சரி, இப்போ 3 விஷயத்தை நான் வேகமா சொல்லிட்டு கடந்து போக விரும்புறேன். கீழ்ப்படிதல் தான். ஆனால் நமக்குள்ள எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும்? கீழ்ப்படிதல்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறோம். ஆனா நான் இப்ப 3 விதமான கீழ்ப்படிதல் உங்ககிட்ட சொல்ல போறேன். தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற 3 விதமான கீழ்ப்படிதல். நம்பர் 1, ஆதியாகமம் 19 அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 19, 15, 16. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவனை பாருங்க, இப்ப லோத்து இருக்கிற பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கணும்னு நினைக்கிறார். அப்படி அழிக்கணும்னு நினைக்கும் போது இந்த லோத்து பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான், ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவன். எனவே இந்த லோத்துவை ஆண்டவர் நினைக்கிறார். நினைச்சிட்டு, எப்பா எல்லாரையும் அழிக்க போற, இதுக்குள்ள நீ அழிய வேண்டாம், நீ இந்த ஊரை விட்டு இந்த பட்டணத்தை விட்டு வெளியே ஓடி வந்துருன்னும் போது அவன் என்ன பண்றான்னு சொன்னா தாமதப்படுத்திட்டு இருக்கிறான். ஏன்னா எல்லாமே அவனுக்கு, அதாவது எதை எடுக்கிறது எதை விடுறது அவனுக்கு எதுவுமே புரியல. எல்லாத்தையும் பார்க்குறோம். ஐயோ எல்லாத்தையும் விட்டு போறோமே, வெறும் கையா போறோமே, ஒன்றும் இல்லாம போறோமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பார்த்தாரு. இதுக்கப்புறம் இவன் தாமதித்து கொண்டிருக்கிறத பார்த்த உடனே அவன் மேல் வைத்த இரக்கத்தினால, சொல்லுங்க ஆமே, நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். சொல்லுங்க, துன்மார்க்கனோடு சேர்த்து நீதிமானையும் கர்த்தர் அழிக்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த புருஷர் கையையும்
அவன் மனைவியின் கையையோ அவன் 2 பிள்ளைகளுடைய கையையோ கொண்டு போய் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விடுகிறான். நான் நம்பர் 1 நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய முதல் கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? தாமதமற்ற கீழ்ப்படிதல். சொல்லுங்க. எழுதுறவங்க எழுதிக்கங்க, எழுதவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க அப்படியே இருங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்கு நீங்க படிச்ச பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, டைரி எடுத்துட்டு வந்து நோட்டு எடுத்துட்டு வந்து மெசேஜை எழுதணும் நீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் மைண்ட்லேயே ஸ்டோர் ஆகிடும் பாஸ்டர். இப்போ நீங்கள் அப்படி சொல்லும் போதே எங்களுக்கு என்ன ஆகிடும்? என்ன ஆயிடும்? நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோமா, நான் எதுவுமே சொல்லலைன்னா சரி, செய்யலைன்னா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கே பிரசங்கத்துக்கு போனாலும், எந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணாலும் ஒரு பேப்பராவது வச்சு நான் எழுதுவேன். அட்லீஸ்ட் என் மொபைல்லையாவது நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா சில செய்திகள் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க செய்தி அவங்கள வந்து நான் கூட்டி என் சபையில் யூஸ் பண்ண முடியாது, பெரிய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை எழுதி வச்சு இந்த செய்தி நல்லா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சில வசனங்களை சேர்த்து சில காரியங்களை சேர்த்து நான் கொண்டு வந்து நம்முடைய ஊழியத்தில் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம். அதனால் சபை பிள்ளைகள் பைபிளை மட்டும் தூக்கிட்டு வராதிங்க. கூட ஒரு பேப்பரு ஒரு பேனா கொண்டு வந்து உட்காந்து சொல்கிறத எழுதுங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். நீங்கள் இப்போ நான் சொல்ல நீங்கள் எழுதுனீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு பேசுறது. நம்ம சொல்கிறதே எழுதுறான்டா ஒருத்தன். சொல்லுங்க ஆமென். நம்ம சொல்கிற அப்போ என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஆமென். நாங்கள் அப்போ ஏன்னா நிறைய கேட்குறோம், நம்ம நிறைய உள்ள போகுது நம்ம வாழ்க்கையில். எதை நம்ம மைண்டு ஸ்டோர் பண்ணோம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, நம்பர் 1 என்னதுங்க? தாமதமற்ற கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் வித்தவுட் டிலே. நம்ம கீழ்ப்படுகிறோம், ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உடனே கீழ்ப்படுறீங்களா? சொல்லுங்க. நான் சொல்றேன், காலம் தாழ்ந்த கீழ்ப்படிதல் வேஸ்ட்டுங்க. வேஸ்ட். காலம் தாழ்ந்து ஒரு விஷயத்தை சொன்னா உடனே இதை செய்யறேன் பாஸ்டர். சில பசங்க பாருங்க, ஒரு வேலையை சொன்னா செய்யறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்யறேன்ட்டு சொல்லுங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாங்க. செய்யறோமா? நான் தான் செய்யறேன் தான், நான் செய்ய மாட்டேன் நான் சொல்றேன். இந்த சிலர்லாம் சர்ச்சுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றவங்கள கூட ஏதாவது பேசி உள்ள கொண்டு வந்துடலாம். வரேன் பாஸ்டர் அப்படின்னா அவங்கள என்ன பண்ண முடியாது? வரேன்றவனை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ வருவீங்க? வரும்போது வரேன் பாஸ்டர். விளங்குதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படியணுங்க. நாளையிலேருந்து செய்கிறேன். இந்த குடிகாரங்களாம் போய் கேட்டு பாருங்களா, ஏன் சார் இப்படி குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறீங்க? உங்கள் குடும்பம் பாழா போகுது சார். குடிக்காதீங்க சார். சரிங்க சார், நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் சார், உங்கள் மேலே சத்தியமா. சொல்லுங்க. நாளைக்கு போய் கேட்டு பாருங்களா அவனை, ஏன் சார் குடிக்கிறீங்க? நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் சார், உங்கள் மேலே சத்தியம் சார். சொல்லுங்க. எப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலையை ஒரு காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், நீ தள்ளி போடுறீங்களோ நிச்சயமாக அந்த வேலையை நீங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க. ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க. ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறீங்க, சார் எப்போ ஜாயின் பண்ணோம்? ஒய் நாட் இப்பயே ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வரட்டுமா சார்? இல்லை 2 நாள் கழிச்சு வரட்டுமா சார்? அடுத்த வாரம் வரட்டுமா சார்னா முடியாது. ஏன்னா இன்றைக்கு இருப்பது நாளைக்கு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த 1 மணி நேரம் என்ன மாற்றம் வரும்னே நமக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே. விளங்குதா உங்களுக்கு? நாளைக்கு பார்த்துக்கலாங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்க, அடுத்த மாசம் பார்த்துக்கலாங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்க. அப்படி இல்லை. ஒரு 25, 23, 24 வயசு நம்ம பிள்ளைங்களுக்கு ஆனாலே ஒரு பெற்றோருக்கு மனசுல இருந்தா நம்ம வரும், என்ன வரும்? ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள பிள்ளை. ஆனா பிள்ளைங்க என்ன சொல்லும் தெரியுமா? இப்ப எனக்கு என்னத்துக்கு, இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம், இன்னும் ஒரு 5 வருஷம் போட்டோம். புரிஞ்சுக்குங்க பிள்ளைங்கள, இளமை என்பது அழகு என்பது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்கும். எத்தனையோ பிள்ளைங்க உண்மையை நான் இந்த ஊழியத்தின் பாதையில பார்த்துருக்கிறேன், இன்க்ளூடிங் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களை கூட பார்த்துருக்கிறேன். அழகா இருக்கும் பிள்ளைங்க, நல்லா படிச்சிருக்குங்க, திறமையா இருக்கும். ஆனா பெற்றோர் பெண்ணு மாப்பிள்ளை பார்த்தா இல்லை எனக்கு இப்போ வேண்டாம், நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அந்த அந்த அழகு போயிடும். பார்த்தீங்களா? அந்த இளமை போயிடும். 27 வயசு 28 வயசுல எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு டைம்ல இவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும்,
ஆனா ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா வரதை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். சொல்லுங்க. எத்தனையோ பிள்ளைங்க தன் வாழ்க்கை அப்படி வேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, நான் பாக்குறேன். அப்புறம் உட்காந்துட்டு, பாஸ்டர் எதையாவது வந்தா போதும் பாஸ்டர், அது குட்டையோ நெட்டையோ கருப்போ வெள்ளையோ, கல்யாணம் நடக்கணும் பாஸ்டர். சொல்லுங்க ஆமே. ஆமா. அதனால நான் சொல்றேன், அந்த அந்தந்த நாட்கள்ல அந்தந்த காலகட்டத்துல அதாவது நடக்கணும். அது கால தாமதம் ஆச்சுன்னா அதனால உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சொல்லுங்க ஆமே. ஆமே. இன்னும் கொஞ்சம் லோத்து மட்டும் இன்னும் கொஞ்சம் தாமதம் பண்ணியிருந்தானா அவன் முழு குடும்பமா அங்கேயே எரிஞ்சு போயிருக்கும். அல்லேலூயா. முழு குடும்பம் எரிஞ்சு போயிருக்கும். நான் சொல்றேன், இந்த கால வேளையில ஒரு சிலர் வேலையை சொன்னா உடனே செய்ய மாட்டாங்க. நான் தான் சொல்றேன், அப்படி 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 தள்ளி தள்ளி போடுறாங்கன்னா நான் அவங்ககிட்ட வேலை எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை சொன்னா உடனே செய்யணும். எங்க பாஸ்டர் இருக்கிறாருன்னா நமக்கு என்ன வேலை இருக்கு, நமக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னா செய்யறோம் உடனே, அவ்வளவுதான். அதுக்கு மாறு தர, நாளைக்கு செய்யட்டுமா பாஸ்டர், அடுத்த வாரம் வரட்டுமா பாஸ்டர், அடுத்த மாசம் செய்யட்டுமா பாஸ்டர், அவர் நம்மள மேல ஒரு புள்ளி வச்சிருவாரு. ஓகே, நீ அப்புறம் என்ன பண்ணுவாரு, அவளை அப்படியே விட்டுருவார். நான் சொல்றேன், கீழ்ப்படிதல் எவ்வளவு தாமதம் ஆகிறதோ நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் தாமதம் ஆகிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கீழ்ப்படியணுங்க. சொல்லும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். எப்ப நீங்க நாளைக்குன்னு ஒரு விஷயத்தை தள்ளி போடுறீங்களோ நான் சொல்றேன், நீங்க அன்னைக்குரிய கிருபையை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன், நம்பர் 1, நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய முதல் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்னா சொல்லுங்க, தாமதமற்ற கீழ்ப்படிதல். சொன்ன உடனே நம்ம செஞ்சிடணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிறைய விஷயத்த பேசுவார். ஆண்டவரே, அப்படியே அப்படியே ஆவியானவர் இறங்கின உடனே, அப்பா அவங்ககிட்ட எனக்கு மனஸ்தாபம் இருக்குதுப்பா, தோப்பா ஜெபம் பண்ண முடிச்ச உடனே நான் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ண போறேன்பா, ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்பா. சொல்லுங்க. அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு வந்திருக்குது. உங்களுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்திருக்குதா? வேணப்பா, ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருக்குதுப்பா, தோப்பா நீங்க எனக்கு புரியுதுப்பா, எனக்கு புரியுதுப்பா. ஜபத்தை முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கால் யாருக்கு தான்? ஆனா ஜபத்தையும் முடிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உடனே மனசு சொல்லும், இப்பவே ஃபோன் பண்ணணுமா? சொல்லுங்க, இப்பவே பண்ணணுமா? சாயந்தரம் பண்ணாதான் என்ன, காலையில பண்ணாதான் என்ன, நாளைக்கு பண்ணாதான் என்ன? அப்புறம் அந்த எண்ணமே நம்ம வாழ்க்கையை விட்டு, நான் சொல்றது உண்மையா இல்லையா? சொல்லுங்க சிஸ்டர், உண்மையா இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் பிரதர், நான் என்ன சொல்றேன், எத்தனையோ விஷயம் அந்த டைம் தான் கர்த்தர் உணர்த்தும் பொழுது, அதுக்கு ஏற்ற மனநிலைமையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். இல்லைன்னா அவ்வளவு எளிதா பிசாசு நம்மளை கீழ்ப்படிய விட மாட்டான். சத்தமா சொல்லுங்க. எப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்பவே பிசாசு உங்க மேல நடுக்கம் வந்துடும். சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆறி போன கஞ்சி, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது வேஸ்ட் சொல்லுவாங்க, அது சுட சுட குடிக்கணும்னுவாங்க. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, தாமதம் பண்ணுகிற எதுவுமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. சமேன். ரெண்டாவது ஒரு கீழ்ப்படிதலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். சீக்கிரம். இவ்வளவு நேரமா? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், அதனாலதான் நான் விளக்கல. ஏசப்பா அந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. திடீர்னு அந்த கல்யாணத்துல என்ன குறைஞ்சு போச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. உடனே அவங்க எல்லாம் இயேசுநாதரை பார்த்தோன்னே, இவர் தான் நிறைய அற்புதம் செய்யறவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போல, அவர் தாயார்கிட்ட போறாங்க. போன உடனே அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, நீ ஒன்றும் பயப்படாத, இதோ நான் போறேன், நான் போய் என் பிள்ளைகிட்ட சொல்றேன், எப்பா அவங்களுக்கு தான் திராட்சை ரசம் இல்லையா, ஒரு மேஜிக் பண்ணு. சொல்லுங்க. என்னவோ நம்ம சொல்றதெல்லாம் ஆண்டவர் அப்படியே தலையாட்டி உடனே கேட்குற மாதிரி நம்மளும் கட்டளை இடுவாங்க பாருங்க ஆண்டவர். என்ன ஆண்டவரே, செஞ்சிடுறீங்களா, பண்ணிடுறீங்களா,
அவர் திரும்ப கேட்பாரு, நான் எவ்வளோ சொன்னேன்னு நீ செஞ்சியா? சொல்லுங்க. இன்னும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டா மாதிரியும் அவர்கிட்ட போய் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க ஆமென். இப்பவே செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. டேய் நான் உன்கிட்ட சொல்லி 2 வருஷம் ஆகுது. அது பார்த்துக்கலாம் ஆண்டவரே. எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. இல்ல இல்லைங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போ இன்னும் போறாங்க. அப்படிதான் போயிருப்பாங்க. உடனே ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஸ்திரீயேன்ட்டாரு. மரியாதையா போச்சு. ஸ்திரீயே, என்ன 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 விஷயம்? எனக்கும் உனக்கும் என் வேலை இன்னும் வரல. அவங்க என்கிட்ட வரல இன்னும். போ. அதான் சில நேரத்தில் சில விசுவாசிங்களுக்கு ஜெபம் பண்ணும் ஆண்டவர் சொல்லுவார், அவனே ஹாயா கவலை இல்லாம சுத்திட்டு கிடக்குறான், நீ அவனுக்காக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, போப்பா வேலையை பார்த்துட்டுன்னு. விளங்குதா? வந்து நான் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டேன்ல, அவர் பார்த்துக்குவார். பாஸ்டர் எனக்காக ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு என் காரியம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீ என்னம்மா பண்ண போற? எனக்கு 1000 வேலை இருக்குது பாஸ்டர். அப்போ உண்மையாக சொல்கிறேன், ஆண்டு போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனே அக்கறை இல்லாமல் இருக்கிறான், நீ என்னத்தை போய் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, போ போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை எங்கே போடுவார்? பெண்டிங்கில் போடுவார். சத்தமாக சொல்லுங்க ஆமே. என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எங்கே நாமத்தினாலே 2, அந்த 2 பேர் யாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஜெபத்தை கொண்டு வருகிற நீங்களும், உங்களுக்காக ஜெபிக்கிற நானும். இந்த 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்டாதான் கர்த்தர் கொடுப்பாரு. சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு அக்கறை இல்லாம இருந்துட்டு நான் மட்டும் ஆண்டவரே சொல்லிட்டாரு செய்யுங்க ஆண்டவரேன்னா, ஆண்டவர் தான் சொல்றாரு. போ, முதல்ல 2 பேரும் ஒருமித்து கூடி வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவினா கணவன் மனைவி ஒருமித்து வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். பெற்றோரும் பிள்ளைங்களும் ஒருமனப்பட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஊழியக்காரன் சபையும் ஒருமனப்பட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். எங்க ஒருமனம் இருக்கோ அங்கதான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சொல்லுங்க ஆமென். அப்போ எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்ன உடனே இந்த அம்மாக்கு எப்படி ஆயிப்போச்சு? சொல்லுங்க. வீராப்பா போனவங்க, நான் சொன்னேன் எங்க பாஸ்டர் வருவாரு வருவாரு. அல்லேலூயா. நான் இப்போ ஃபோன் பண்ணேன்னா அடுத்த நிமிஷம் வந்து எங்க பாஸ்டர் நிப்பாரு. சொல்லுங்க ஆமென். அப்படின்னு போய் நிக்கிறாங்க. பாஸ்டர் வரல, வேலை இருக்குதுமா, இன்னும்மா திடீர்னு கூப்பிடுறியாம்மா? அல்லேலூயா. அதை சில பேர் பாருங்க, பாஸ்டர் நான் வந்து வீடு பார்த்துட்டேன் பாஸ்டர், சரியா 2 மணிக்கெல்லாம் வந்துருங்க பாஸ்டர், வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னது? என்ன சொல்ல வந்தீங்க? என்னது? கொஞ்சம் அப்படி கேட்போம்ல பாஸ்டர், அப்படி டவுன் ஆகும். வீடு பார்த்துருக்குறேன் பாஸ்டர். சரி, 2 மணிக்கு வந்து என்னது இது? அப்படி இல்லை பாஸ்டர், ஒரு 2 மணிக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா பாஸ்டர்? உங்களால வர முடியுமா பாஸ்டர்? அதுதான் மெத்தடு. சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சுக்க நம்ம வாழ்க்கையில. அப்போ வந்து கேட்கும் போது அமைதியா இருந்துடுறாங்க. இப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதன்படி இத ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. இப்ப சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. இப்போ பாருங்க விஷயத்துக்கு. இப்போ போறாங்க ஆண்டவர்கிட்ட. போன உடனே 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். ஜாடிகளிலே என்ன நிரப்புங்க? தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். என்னங்க இது? திராட்சை ரசம் கேட்ட உடனே ஜாடிகள்ல என்ன நிரப்ப சொன்னாரு? சரி ஓகே, தண்ணி இருந்தால் தான் ஜூஸ் வரும். இப்போ அதில் ஏதாவது எசன்ஸ் போடுவார், இல்லை ஏதாவது கையை வச்சு ஒரு கலக்கி இப்போ பாரு திராட்சை ரசம் ஆக போகுது ஜி பூம்பா அப்படின்னு சொல்லுவார். ஒன்றுமே பண்ணலை. என்ன சொன்னார்? அந்த ஜாடிகளில் தண்ணீரை ஊற்றுங்கள், நிரப்புங்கள் என்றார். நிரப்புனாங்களா? இப்போ என்ன பண்ணாரு? கொண்டு போங்க என்னாங்க. இப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க? அங்கே ஒன்றுமே இல்லையே. நான் சொல்லட்டுமா? 2வது சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 2வது கீழ்ப்படிதல் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? அன்கொஸ்டியன் ஒபீடியன்ஸ். கொஸ்டினே கிடையாது. என்ன ஆண்டவரே தண்ணீரை ஊத்த சொல்றீங்க, ஊத்துனேன், ஓகே. இப்ப ஏதாவது அதில் போட்டு கலக்குவீங்கன்னு பார்த்தா ஒன்றும் கலக்கல. சரி, ஒரு சின்ன ஜபமாவது பண்ணுவீங்க பார்த்தா அதுவும் பண்ணல. எடுத்துட்டு போய் ஊத்த சொல்றீங்களே, நோ கொஸ்டின்.
சத்தமா சொல்லுங்க, என்னது? கேள்வியே கிடையாது, கேள்வியே கேட்காத கீழ்ப்படிதல். ஆமென். அப்ப உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் கொண்டு போய் ஊத்துறாங்க. சொல்லுங்க, முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா முந்தினது மனுஷனுடைய பலத்தினால் வந்தது, இப்போ இது கர்த்தரால் வந்தது. பிரதர், என்னதான் நம்ம புத்திய மூளைய ஞானத்தை வச்சு என்னதான் செஞ்சாலும் கர்த்தர் செய்யறது தாங்க வாய்க்கும். அதுதாங்க ஆமென். இது கர்த்தரால் ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு. சொல்லுங்க, ஒரு வீட்டை கட்டினா கூட நம்ம சொல்லணும், என் கர்த்தரே இந்த வீட்டை கட்டி கொடுத்தார். ஒரு சமையல் பண்ணா கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த சமையலை நீங்க பண்ணி கொடுங்க ஆண்டவரே. ஒரு செய்தி வந்து ஆராதனை நடத்துறேன், நான் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு திறமை இருக்கு, நான் பாடிடுவேன், எனக்கு திறமை இருக்கு, நான் பேசிடுவேன்னா சொல்ல மாட்டேன். நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவங்க என் வார்த்தையை கேட்க வரல ஆண்டவரே, உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க. சத்தம் அல்லேலூயா. நான் செய்தேன்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, அவர் செய்தார். சொல்லுங்க, அவர் செய்தார். ஆமென். கேள்வி கேட்காத விசுவாசம், கீழ்ப்படிதல். நீங்க லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க, முதல் அதிகாரத்துல 31 இருந்து வாசிச்சு பாருங்க. லூக்கா முதல் அதிகாரம் 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்ன கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றார். அதற்கு மரியாள், இதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, அவர் பெரியவரா இருக்கட்டும், சிங்காசனத்தை ஆளுகை செய்யறதா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரு டவுட் ஆண்டவரே, இது எப்படி புருஷனை அறியேனே? நான் இப்பதானே நிச்சயமே ஆயிருக்கு, எனக்கு கல்யாண டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணலீங்க, இப்போ வந்து சொல்றீங்க நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவே, அவர் பெரியவரா இருப்பாரு, அவர் தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே ஆகும்? இதுக்கு சாத்தியமே இல்லையே. ஏன்னா இன்னும் நான் புருஷனை அறியலையே அப்படின்றாரு. அடுத்த வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது, உன்னிடத்தில் பிறப்பது, சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல நம்ம பிறந்து பாவம் செய்யல, பிறந்து பாவியா மாறல, நம்ம பிறக்கும் போதே பாவியா தான் பிறக்கிறோம். சொல்லுங்க ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு உலக பிரகாரமான உறவின் நிமித்தமாக பிறக்கிற எந்த குழந்தையும் சொல்றேன், அது பாவத்துல தான் பிறக்குது. அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல அந்த குழந்தை, அந்த பழையம் வளர்ந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்குள்ள வந்து அபிஷேகம் பெறும்போதுதான் அவன் வாழ்க்கை பரிசுத்தமாகிறது. அது வரைக்கும் இந்த உலகத்துல, அதான் சொல்றேன், நம்ம பிள்ளைங்க பிறந்த தப்ப கத்துக்கல, அது பிறக்கும் போதே பாவத்தோடு தான் பிறக்குது, அதுக்குள்ள பிறக்கும் போதே அந்த பாவ காரியங்கள் வருகிறது. ஆனால் இது அப்படி அல்ல, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவரால் பிறப்பது. சத்தமா சொல்லுங்க ஆமென். அது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ ஒரு அடையாளத்தை சொல்றாரு, உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதுல ஒரு முதிர் வயதுல புத்திரனை கர்ப்பம் தரிச்சிருக்கிறாளே, அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் அதற்கு மரியாள், இதோ ஐ சரண்டர் லார்ட், உம்முடைய வார்த்தையின். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கறதுக்கு என்னால முடியாது ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. கேட்கிறா, அவளுக்கு ஒன்றும் பெரிய கேள்விலாம் இல்லை, நியாயமான டவுட் தானே. திருமணமே ஆகல, இப்பதான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு, ஆனா நான் கர்ப்பம் தரிப்பேன்னு சொல்றீங்களே, இது எப்படி ஆகும், என்ன எந்த விதத்துல ஆகும் அப்படின்னு கேட்கும் போது, அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு இப்படி ஆகுமான உடனே இப்போ திருப்பி அவ பேசல, இப்போ முதல்ல தன்னை முழுவதுமா சரண்டர் பண்றா. இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். சத்தமா. அப்ப நான் சொல்றேன், கேட்க கூடாது.
அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு காலத்துல நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, ஏய் வெளியில போய் நிக்க கூடாது. பெரியவங்க ஒரு கருத்தோட சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்கள, நீ போய் ரோட்ல என்ன பண்ணக்கூடாது, உனக்கு இங்க ரோட்ல என்ன வேலை அப்படி சொன்ன உடனே இந்த பிள்ளைங்க என்ன பண்றோம், என்ன பண்ணும், ஒரு வார்த்தை சொன்னா டக்குன்னு உள்ள வந்து உட்காந்துரும். நான் தான் சொல்றேனே, நான் ஆம்பளை பசங்க தானே, நல்லா ரோட்ல விளையாடுவோம், கோலி விளையாடுவோம், எல்லாம் விளையாடுவோம். எங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வருவார். வந்து வீட்டுக்குள்ள பார்ப்பார், யாரும் இருக்க மாட்டோம். அப்படி வெளியே வந்து டேய்னுவாரு. ஒரே ஒரு குரல் தான், கோலி கீலி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு எது பத்திரமா வைடா அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், ஓடி வந்து அப்படியே அப்படியே உட்காந்துருவோம். அடிக்கலாம் மாட்டார், ரோட் அப்படின்னு வர, அவ்வளவுதான். அதுக்கே நடுங்கிடுவோம் நாங்கெல்லாம். சொல்லுங்க. அவர் வேற பயங்கரமா இருப்பார், மூட்டெல்லாம் தூக்கி உடம்பெல்லாம் பாடி பில்டர் மாதிரி இருப்பார். அவர் கையில ஒரு அடி வாங்கினா முடியாது நம்மளால. இப்ப இருக்கிற பிள்ளைங்கிட்ட சொல்லி பாருங்க, சொல்லுங்க, ஏமா ரோட்ல நிக்கிற, இப்ப அதிகாரம்லாம் வேணாம், நீ அன்பாவே சொல்லி பாரு, ஏமா ரோட்ல நிக்கிறேன் சொல்லுங்க, என்ன சொல்லும், ஏன் நிக்க கூடாது, ஏன் இஷ்டம். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம், ஏன் இந்த ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம்னு சொல்ற தப்பான உருப்படியே உருப்பிடாதுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை. நான் சொல்றேன், பெற்றோருக்கு தாழ்மையா சொல்றேன், பிள்ளை கேட்குதோ இல்லையோ, இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டே இருங்க, புத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா அங்க போய் அவன் திட்டுவான், என்ன வளர்த்தாங்க அம்மா, உனக்கு நல்லது சொல்லி வளர்க்கலையா, அவங்க நல்லதான் சொன்னாங்க, நான் தான் கேட்கல, அப்படியே சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, பெரியவங்க ஒரு ஒரு காரியமா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில். அப்படிதான் நம்ம வாழ்ந்தோம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா, நல்லா இருக்கு. ஆனா இப்போ அப்படி எல்லாம் காலம் மாறி போச்சு. சரி போட்டோம், ஏதோ சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன். நான் சொல்றேங்க, கேள்வி கேட்க கூடாதுங்க. ஏன், எதுக்கு, ஆமே, அப்படி கேள்வி கேட்க, ஆண்டவர் சொன்னாரா, சொன்னா சொன்னதுதான். ஆமே, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற போனாரு, அவ்வளவுதான். ஏன் ஆண்டவரை போனோம், எதுக்கு போனோம் ஆண்டவர், எங்க போனோம் ஆண்டவரை, ஏதாவது கேட்டானா? அப்போ நல்ல ஒரு ஊழியக்காரங்க ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா ஏன் எதுக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது. சொல்லுங்க ஆமே. ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நாங்க சொல்றோன்னா அதுக்குலாம் சும்மாலாம் சொல்லிட முடியாது. ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஒரு நடத்துதலை கொடுக்கும் போதுதான், எப்பா இந்த வேலையை நீ செய், அம்மா இந்த வேலையை நீ செய் அப்படின்னு நாங்க கொடுக்குறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும், அது கேள்வி கேட்காம ஏத்துக்கணும். ஐயோ நம்மளாலாம் முடியாதுதான், உங்களால முடியும் நான் சொல்றேன், முடியாதுதான். ஆனால் கர்த்தர் உங்களை நம்புகிறார். நான் சொல்றேன், இந்த உலகம் திறமை உள்ளவர்களை அழைக்கிறது, அவனுக்கு வேலையை கொடுக்குறது. ஆனா என் ஆண்டவர் அழைத்தவனுக்கு திறமையை கொடுக்கிறார். அதான் வித்தியாசம், இதான் வித்தியாசம். நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, ஒருத்தர் சொன்னான், படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, அழகு இருக்கு, பணம் இருக்கு, நான் ஊழியம் பண்ணணும், என்ன பண்ணணும், இப்ப சொன்ன பாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னாரு ஆண்டவர். சொல்லுங்க ஆமே, எல்லாத்தையும் விட்டு வா அப்படின்னாரு. அப்ப ரெண்டாவது சொல்றேன், நமக்குள் இருக்க வேண்டிய ரெண்டாவது கீழ்ப்படிதல், சொல்லுங்க, கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். முதல் கீழ்ப்படிதல் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீ தாமதமா கீழ்ப்படிறதுல பிரயோஜனமே கிடையாது. சொல்லுங்களேன், நேரம் தாழ்த்தி நம்ம பண்ற கீழ்ப்படிதலும் சரி, நேரம் தாழ்த்தி மனம் அருந்துறது வேஸ்ட். அந்த நேரம், அதுதான் நேரம், சரியான நேரம், தாமதமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது சொல்றேன், கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். கேட்கக்கூடாது, எதுக்கு, ஒய், ஏன், எப்படி, அப்படிலாம் இல்லை. சொன்னா சரி, அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், செய்வோம். சொல்லுங்க ஆமா, செய்வோம், கேள்வி கேட்கக்கூடாது. ஆமா. மூணாவது சொல்றேன், மூன்றாவது மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ல இருந்து வாசிங்க. மத்தேயு 21:28ல இருந்து. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். மூத்தவனை பார்த்து அப்பா சொல்றாரு, மகனே இன்னைக்கு போப்பா என் தோட்டத்துல கொஞ்சம் வேலை செய்ப்பா என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். மூத்தவனை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி ஃப்ரீயா தானே இருக்கிற, அப்பா தோட்டத்துல ஒரு வேலை இருக்கு தம்பி, போயிட்டு வாப்பான்றான். அவன் என்ன சொல்றான், மாட்டேன்ட்டான், போக முடியாதுன்ட்டான், மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். உடனே அவனுக்கு என்ன நினைச்சானோ தெரியல, மனசாவப்பட்டுட்டு சே என்னடா அப்படின்ட்டு போயிட்டான். எங்க,
தோட்டத்துல போய் வேலை செய்ய போயிட்டான். இப்ப அடுத்த வசனம். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்போ பையன் கேட்கலையா? இப்ப அவன் போய் போனது தெரியாது. இப்ப இளையவனை கூப்பிடுறாரு, சின்னவனே. அவனிடத்தில் இளையவனிடத்தில் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா. எப்படிங்க? இன்னும் மரியாதைப்பா. அப்பா ஆமென். போகிறேன் ஐயா. அவர் நினைச்சிருப்பார், இது புள்ள, அது பிறந்திருக்கு பார் பெருசு. அல்லேலூயா. இவன் தான் பெற்றோர் சொல்லுவாங்க சில பேர், இவனால தான் எனக்கு என்ன வரப்போகுது. நான் சொல்ற பெற்றோரே ஜாக்கிரதை. நீ யார ரொம்ப அற்பமா உங்க பிள்ளைகளை நினைக்கிறீங்களோ எழுதி வச்சுக்கோ, நான் எழுதி கொடுக்குறேன். ஆமே. யார ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்களோ, இது வேஸ்ட், என் வயிற்றுல பிறந்ததுக்கே ஆக்கில நினைக்கிறீங்களோ, அவன் தான் உங்க வாழ்க்கையில பிற்காலத்துல பெரிய உதவியா உங்களுக்கு இருப்பான். நீங்க யார ரொம்ப நம்புறீங்களோ, இதை அடிச்சா கூட ஓடாது. சொல்லுங்க. திட்டினா கூட ஒண்ணும் பண்ணாது. என்னை சுத்தி சுத்தியே வரும். என்ன பாஸ்டர், இது நல்லதா எடுத்துக்கிட்டோமா, இல்லை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். நான் இருக்கிறத தான் நான் சொல்ல முடியும், நான் பார்த்ததை தான் சொல்ல முடியும். சில பெற்றோர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் முந்தானியே சுத்தி சுத்தி வருவாங்க பாஸ்டர், தள்ளி போடானா கூட அந்த கிச்சன் ஆண்டியே வரும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், இப்போ என்ன பண்ண மாட்டோம், ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டோம் பாஸ்டர். ஏமா அந்த பழக்கம் யாருமா சொல்லி கொடுத்தது சொல்லுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை சுத்தி சுத்தி வந்தான், இப்போ அதான் 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 வழக்கம். இப்போவும் உன்னை சுத்தி சுத்தி வரணும், நீ கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது, அவனுக்கு உன் கூட வச்சிருந்துருக்கணும். சொல்லுங்க. சில வீடுகளில் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போகும்போது சில வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், அழுவுதுங்க. அப்பா அழுகுறாரு, தம்பி அழுகுறான், அண்ணன் அழுகுறான், போத போத அப்படியே அது ஒரு அது பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக்கை போட்டு நம்மளால வைப்பான். அப்படியே கார் ஏறும் போது அப்படியே இவ்வளோ வருத்தப்படுற, நீ என்ன பண்ணணும் சொல்லுங்க? இருக்கும் போதெல்லாம் அண்ணன் தம்பி இது எப்ப போ, இன்னும் அப்படியே தான் உட்காந்துருக்குமா இது? அல்லேலூயா. ஆனா கல்யாணம் ஆகி போகும்போது நீ நினைச்சிடாத அது நல்ல கண்ணீர்ன்ட்டு. ஆமென். புரிஞ்சுது? அல்லேலூயா. சரி பாருங்க, நான் எங்கேயோ போறேன், அவுட் ஆஃப் சிலபஸ்ல போயிட்டு இருக்கிறேன். இளையவனிடத்தில் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, போகல. இப்ப அடுத்த வசனம் சீக்கிரம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன், இவன் இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு ரொம்ப முக்கியங்க இந்த வார்த்தை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் யாருங்க? ஆயக்காரர் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யாரு? ஆயக்காரரும் வேசி. அதான் இவெல்லாம் பரலோகத்துக்கு வருவானா, இவெல்லாம் லாய்க்கே இல்லை நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு முன்னாடி அங்க உட்காந்துருப்பான். நான் சொல்றேன், பரலோகத்துல நிறைய ஆச்சரியம் இருக்கும். யாரெல்லாம் பரலோகத்துக்கு வரவே மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பான். அண்ணே எனக்கு தெரிதானே, ஏய் நீ எப்படிறா இங்க சொல்லுங்க? என்ன நான் எப்படின்னா, நான் பரலோகம் உனக்கு சொந்தமா, எனக்கும் தான் சொந்தமானது. கடைசி நேரத்தில் அந்த ஒரு கல்ல ஒருத்தர் மனம் திரும்பி போனான் பாருங்க, என்ன அப்பா அந்த மாதிரி கிடைக்கணுங்க நமக்கு. காலெல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில் கோட்டை விட்டு போறதை விட சொல்லுங்க, நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் பாருங்க. இப்போ நான் சொன்ன உடனே நம்மால் வேற மாதிரி யோசிப்பான் இப்போ. ஆமா இல்லை, ஆனால் எப்போ போவும் தெரியாது, அதான பிரச்சனை. அந்த சாகும்போது கொஞ்சம் இழுத்துக்கிட்டு 2 நாள் அப்படிலாம் இருந்து போறாங்க தெரியுமா, அது ரொம்ப கொஞ்சம் ஒரு விதத்தில் நல்லது. ஏன் சொல்லுங்க? கொஞ்சம் மனம் திரும்புறதுக்கு டைம் இருக்கும், மன்னிப்பு கேட்கறதுக்கு டைம் இருக்கும், செஞ்சதெல்லாம் கன்ஃபஸ் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். இல்லை டக்குன்னு போயிட்டா எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சொல்லுங்க. ஆமே. ஆனால் கர்த்தர் அப்படிதான் செய்வார். சிலருடைய பாவங்களை இங்க உலகத்திலே சரி கட்டி எல்லாத்தையும் சமாதானமாக்கி தான் கொண்டு போவார். சத்தமா அல்லேலூயா. சரி போட்டோம், கவனிங்க. அப்போ அவர் ஆயக்காரரும் பாவிகளும் அங்கு என்ன பிரவேசிக்கின்ற மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் சரி போதும், கவனிங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? 3வது சொல்றேன், எழுதிக்குங்க. வெறுப்பற்ற கீழ்ப்படிதல் வேணும். என்ன கீழ்ப்படிதல்?
சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. பாஸ்டர் அம்மா நைட்டு என்ன பண்ணாங்க, இந்த நியாயாதிபதிகள் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு நேற்று ஃபுல்லாக வேலை. காலையில் ப்ரேயரு, ராஜாக்கள். நான் உங்களை டெஸ்ட் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரேயரு, வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்து கொஸ்டின் எழுதிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எக்ஸாமுக்காக. அப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சேன், நான் படுத்துட்டேன். நீ எதுக்குப்பா வேஸ்ட்டாக எழுதுற, நான் தான் எடுக்க போகிறது இல்லையே. அவங்களா அப்படியே அவன் பாட்டு எழுதுறாங்க, கை வலிக்குது, எழுதுறாங்க, எழுதி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இல்லை, நான் சம்முன்னு படுத்துட்டேன். அவ்வளோ நேரம் நான் போக மாட்டேன், மணி 10 10:15 10:20 இருக்கும். இதுக்கப்புறம் நான் போய் ஜெராக்ஸ் எடுக்கலாம், நான் போக மாட்டேன் அப்படின்னு படுத்துட்டேன். அவங்க எழுதி முடிச்சாங்க, முடிச்சுட்டு சில பேப்பரை திருத்த ஆரம்பிச்சாங்க. அப்படியே மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி என்னடா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணேன், டிஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு நேராக போயிட்டேன். போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த வார்த்தை தான் சொன்னேன். ஒருத்தன் போறேன்னா அவன் போல, ஒருத்தர் போக மாட்டேன்னா அவன் போனான். பாருங்க, அப்ப இன்னைக்கு எனக்கு செய்திக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் ஆகுது பாருங்க. சொல்லுது ஒருவா. அப்போ அதான் நான் போறேன், நான் செய்யறேன். பாஸ்டர் தப்பா நினைச்சிடக்கூடாது. போன வாரம் சொன்னேன், 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை, எத்தனை பேர் வருவீங்கன்னு கையை தூக்க சொன்னேன். நானு ஜென்ஸ்ல ஒரு 4 பேர் கை தூக்குனாங்க, லேடிஸ்ல சில பேர் கை தூக்குனாங்க. வந்தாங்களா? வந்தீங்களா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன்? அதான் சொல்றேனே, வரேன்ட்டு வராம இருக்கிறது தப்புங்க. ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், சாரி பாஸ்டர், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாஸ்டர், என்னால் அவ்வளோ சீக்கிரம் எழும்ப முடியாது பாஸ்டர். உங்க தலையெல்லாம் எடுத்துட்டு போறது இல்லை நான். ஆனா ஒரு நான் சொல்றேனே, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா செஞ்சிடணும், செஞ்சிடணும். அதை பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் அதான். அல்லேலூயா. முடியாதுன்னா சாரி, என்னால் முடியாது பாஸ்டர் இந்த விஷயம் அப்படின்னு, அது ஒரு தன்மையாக முடியாது பாஸ்டர்மா அப்படி சொல்லக்கூடாது. முடியாது, சாரி பாஸ்டர்மா, நான் முடியாது பாஸ்டர் அப்படி சொல்லிடணும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சொல்லுங்க ஆமே, சொல்லுங்க. 3வது சொல்றேன், ஒரு வெறுப்பற்ற கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். வெறுப்போட செய்யக்கூடாது. இந்த பசங்களை கடைக்கு அனுப்பி பாருங்களேன். நான் போக மாட்டேன், நீ 10 ரூபா கொடுக்குறேன்டா போடான்னா போறேன். ஏன்னா கொடுக்கலன்னா போவாதுங்க. 10 ரூபா தரியானா பல்ல உடைப்பேன், ஒழுங்கா போயிட்டு வா. அப்படி என்ன பண்ணுவாது, வேற வழியே இல்லை. என்னத்துக்கும் பிள்ளையா பிறந்துட்டேனே, போய் தானே ஆகணும். இல்லை அடிப்பாங்களே, நமக்கு ஒரு காலம் ஒரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த காசை கொடுங்க, எப்படி போவோம், அப்படி வெறுப்பா போவோம். அப்போ நம்ம ஒரு கதை சொல்லுவோம், நாங்களாம் உங்க வயசு இருக்கும்போது நிறுத்துங்க நான் போறேன். எத்தனை முறை கடைக்கு ஓடி இருப்போங்க நம்மலாம். இப்ப இருக்கிற பசங்க ஏன் ஒரே டைம் சொல்ல மாட்டியா? இவங்க மாசம் மாசம் சமைக்கிறாங்கன்னு தான் பேரு. ஐயோ கடவுளே, இங்கேருந்து ஒரு ஃபோன் வரும் பாருங்க, கடுகு மிஸ் பண்ணிட்டேன், பருப்பு மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஒரு பொருள் என்னது, உப்பு போடுற கரண்டி. நல்ல வேலை நான் இங்கே வந்துட்டேன். எனக்கெல்லாம் குளிக்க போகலாமானே, இப்போ போகலாமானே, ஏன்னா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் காலைல. நான் சொல்கிறேன், நைட்டே சொல்கிறேன், பாருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அந்த அங்கே உட்காந்துக்கிட்டு அது மிஸ் பண்ணிட்டேன், இது மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. பாவம் அந்த ஒருத்தர் இருக்கிறான், தூங்குறான், அவன் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அனுப்பி விடுறது, போடா அதை வாங்கிட்டு வாடா, போடா இதை வாங்கிட்டு வாடா. அது பாவம் திரும்பி எத்தனை முறை ஆன்ட்டி அனுப்புவீங்கன்னு கேட்காது. லூயா. ஆமாம், வெறுப்பற்ற கீழ்ப்படிதல். அதாவது பிரதர், ஒரு இது இல்லை, நான் சொல்கிறேன் பிரதர், வேலை கூட செய், இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்க. எனக்கு இருக்கிற திறமைக்கு பாஸ்டர் இருக்கட்டும் வச்சுக்கோ, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை ஒழுங்கா செய். அதை அப்படியே வெறுப்பா பண்றது, இதுதான் செய்யணுமா, அதை தான் பண்ணணுமா, இப்படி தான் பண்ணணுமா. முதல்ல உங்க வேலையை, கொடுத்த வேலையை முதல்ல நேசிங்க. அதுக்கப்புறம் உங்களை ஆண்டவர் இதில் ஒழுங்கா இருந்தவொடனே அடுத்த சூப்பராக அடுத்த வேலையை கொண்டு போயிடுவார். கொடுத்ததுலே உட்காந்துட்டு மூக்க பிடிச்சுன்னு அழுதுன்னு இருந்தா சொல்லுங்க, எப்படி உங்களை அடுத்த ஒருவன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தா சும்மா. இப்போ பாருங்க, ஆண்டவர் 8 பேரை கையில் கொடுத்தாரு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது. 8 பேர் தெரியும், 19 தெரியும். பெரிய கூட்டத்துக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் பிரசங்கம் பண்ணாங்க. 8 பேர் தானே நினைக்கல. ஒரு நாளும் ஊழியத்தை நான் அசதியா உற்சாகம் இல்லாம வேண்ட வெறுப்போடு செய்யல. சில நேரத்தில் டயர்டு இருக்கும், மனசு கஷ்டம் இருக்கும். சரி என்னடா
இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், இந்த ஜனங்க அதை பயன்படுத்திக்க மாட்றாங்களே, வரமாட்றாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும் எனக்கு. ஆனாலும் ஊழியமாச்சே, வேண்டாம் வெறுப்போடு பண்ண முடியாதுல்ல. சொல்லுங்க ஆமென். ஏன்னா எனக்கு தெரியும், இது என்னோட கடைசி வாய்ப்பா இருந்தா நான் எப்படி பாடுவேன், இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க கடைசி வாய்ப்பா இருந்தா நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன். அப்படிதான் நீங்க ஒவ்வொரு முறை நினைக்கணும். பிரதர், உங்களுக்கு கத்த தந்திருக்கிற வேலையை நேசிங்க பிரதர், அதை இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க பிரதர். அதை அவன் அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இதுவே போதும்னு நினைக்காதீங்க, எக்ஸ்ட்ராவே செய்யுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். சூப்பரா தூக்கிட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துல உங்களை ஆண்டு வைப்பார். சொல்லுங்க ஆமே. ஆமா, இதான் உண்மை, இதான் உண்மை. ஏன்னா இந்த சம்பளத்துக்கு போய் இந்த வேலை இவ்வளவு வேலை செய்யணுமா? வேணாங்க, உண்மையா செய்யுங்க, நேசிச்சு செய்யுங்க. நான் சொல்றேன், உங்க வேலையை நீங்க நேசிங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நேசிங்க, ஊழியத்தை இன்ட்ரெஸ்டா செய்யுங்க. ஒரு ஒரு வேலை, இப்போ தம்பிக்கு இந்த வேலையை கொடுத்தோன்னா அவன் யோசிக்கணும், இதை இன்னும் எப்படி இன்ட்ரெஸ்டா பண்ணலாம், இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம், அப்படி யோசிக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஒரு சமையல் செய்யணும்னா இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க. சொல்லுங்க ஆமா. என்ன சொன்னாலும் இது குறை தான் சொல்ல போகுது அப்படின்னு இல்லை, இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமே. உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அது வெறுப்போட செய்யாதீங்க, வேண்டாம் செய்யணுமா பண்ணணுமா அப்படி செய்யவே செய்யாதீங்க. சொல்லுங்க ஆமே. ஆமே. 1 ராஜாக்கள், இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ல இருந்து வாசிங்களேன் சீக்கிரமா. 10ல இருந்து 1 ராஜாக்கள் 17 வசனம் 10ல இருந்து. அப்படியே அவன் எழுந்து அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் என்றான். இந்த ஊழியக்காரங்களுக்கு பேசவா தெரியாது? சொல்லுங்க ஆமே. ஃபர்ஸ்டே கேட்டிருந்தா அவன் இல்லைன்ட்டு இருப்பா. அதனால தான் ஃபர்ஸ்ட் எப்படி கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாமா, ஒரு பாத்திரத்தில் கொண்டு வாமா. தண்ணி தானே எடுத்துட்டு வர, அதே இலவசமாக இருக்குது. அப்படியே எடுத்துட்டு திரும்பும் போது, மா சகோதரி நில்லுங்க, அப்படியே கொஞ்சம் தண்ணியும், ஒரு கையில் தண்ணியும் ஒரு கையில் கொஞ்சம் அப்பத்தையும் எனக்கு கொண்டு வா என்றான். சீக்கிரம் கொண்டு வர அவள் போகிற போது அவள் பானையில் அடுத்த வருஷம் அவள் சொல்றா, சார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இருக்கிறத நான் ஓப்பனா சொல்றேன், பானையில ஒரே ஒரு பிடி மாவும் களையத்துல கொஞ்சோண்டு எண்ணெயுமே அல்லாம என்கிட்ட வேற ஒரு அடையும் இல்லை என்று நான் சத்தியமா ஆண்டவர் மேல ஆணையா சொல்றேன். சொல்லுங்க, அப்பவாவது விட்டு போவானான்ட்டு தான் ஜீவனை கொண்டு சொல்றேன் போது, இதோ அவன் சொல்ற பாருங்க, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக அவனுக்கும் 2 விறக பொறுக்கிறதுக்கு நான் வெளியே வந்தேன். கடைசி என் கையில இருக்கிறது அதான், அதையும் நான் சாப்பிட்டு தான் என்ன பண்ணுவேன். ஆமா, நான் சும்மா சாக மாட்டேன். சொல்லுங்க, சும்மா சாக இருக்கிறத சாப்பிட்ற, அதுக்காக தான் 2 விறகு பொறுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியாவது சொன்ன உடனே இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணிடுவான், போயிருவான்னு பார்த்தா அவன் எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போ, வார்த்தையின்படியே செய், ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, நீங்களாம் சாப்பிட்டுட்டு மொத்தமா சரி கொண்டு வாங்க, நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், இல்ல நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொடுங்க அதை நான் சாப்பிட்றேன்னு சொல்ல, முதல் அதிலே ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உன் குமாரனுக்கு. இது என்ன அநியாயம் இது? ஒருத்தி அவ பிள்ளைய முக்கியத்துவப்படுத்துவாளா, இல்ல யாருன்னே தெரியாம வந்திருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை முக்கியத்துவப்படுத்துவாளா? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவாருங்க. நான் சொல்றேன், நல்ல என்ன பாருங்க, சில விஷயம்லாம் ஆண்டவர் செய்து ரொம்ப அநியாயம் மாதிரியே தெரியும் உங்களுக்கு. உண்மையா சொல்றேன், நீங்க பிராங்கா யோசிச்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கே வழி இல்லை நமக்கு, நம்மளை போய் கர்த்தர் குடுன்றாரு, நம்மளை போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே சொல்றேன், ஆண்டவர் ஒரு பாதையில் உங்களை நடத்துறாருன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. மறைஞ்சிருக்கும், மறந்துடாதீங்க. நான் குறுக்குப்பேட்டையில் ஒரு சகோதரி வீட்டில் ஆரம்ப நாட்களில், அப்போ சபை கிடையாது எனக்கு, என்னை ஒரு வீட்டுக்கு அனுப்புவார், பாஸ்டர் விசிட்டிங் அனுப்புவார். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், நான் சொல்லியிருக்கிறேன். அவர் பேங்க்ல கேஷியர், ஆனால் செம்ம குடி.
சம்பளமே வீட்டுக்கு வராது. அப்படி சம்பளம் வாங்கினாருன்னா வெளியில 4 பேர் நிற்பான் கடன் கொடுத்தவன், அப்படியே பிடிங்கிருவானுங்க. ஒன்றும் இல்லாம தான் வருவார். ஆனால் குடி மட்டும் நல்லா குடிப்பார். அந்த சகோதரி அழுவாங்க 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. பாஸ்டர் ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரேன் சிஸ்டர், என்ன ஒன்று இருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலமானியில் இருக்கிற ஒரு 2 ரூபா 3 ரூபா காயின்ஸ் எடுத்து எனக்கு காணிக்கு கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன் வேணாம் சிஸ்டர். ஐயோயோ இதை நீங்கள் வாங்கினாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். என்ன அப்படி என்ன ஆசீர்வாதம் கொட்டி கிடக்குது எனக்கு தெரில. என்ன ஆசை? ஒன்றுமே இல்லையே அப்படி மனசுக்கு தோணும், ஒன்றுமே இல்லையே. ஆனால் அவங்க சொல்லுவாங்க இது பாஸ்டர் நீங்கள் வாங்கினாதான் பாஸ்டர். உண்மையாக சொல்கிறேங்க, அந்த 2 ரூபா 3 ரூபா வாங்கிட்டு வெளியே வந்து ஏசப்பா அழுவேன் நான். தயவு செஞ்சு உயர்த்திடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அவங்க தலையில், பிள்ளைங்க வளர்ந்துட்டு நல்லா படித்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க. நம்ம நல்லா இருக்கும்போது கர்த்தருக்கு 1000 செய்யலாம் பிரதர் சிஸ்டர். ஆனால் கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம செய்கிறோம் பாருங்க, அது நம்மளும் மறக்க முடியாது, கர்த்தரும் மறக்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான் குமாரனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். சீக்கிரம் அடுத்த வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நீங்க எழுதி வச்சுக்குங்க. நம்ம கர்த்தருக்கு கொடுத்து, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுத்து ஒரு நாளும் நம்ம அது நீங்க உங்க செலவுலயே நீங்க எழுத தேவையில்ல, அதெல்லாம் பல மடங்கு கைக்கு திரும்பி வரும். சொல்லுங்க ஆமென். எனக்கு வரட்டும் பாஸ்டர், நிறைய வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் அவ்வளோ செய்வேன் பாஸ்டர். வர்றது அப்புறம் வரட்டும். நீங்க எப்போ கர்த்தருக்கு கொடுக்கறது இருக்கீங்களா சொல்லுங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல கொடுங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். என் வீட்டுக்கெல்லாம் யாராவது திடீர்னு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ண வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா உண்மையே சொல்றேன், ஊழியக்காரங்கன்னு வந்துட்டாங்கன்னா கூடுமான வரைக்கும் அவங்கள வெறுமையை அனுப்பவே மாட்டோம். நான் அதை ஒரு ஃபாலோவாக வச்சிருக்கிறோம். அட்லீஸ்ட் ஏதோ இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு திங்ஸாவது உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆமாம், அதை பழக்கப்படுத்திக்கோங்க. எப்போவுமே ஊழியத்துக்கு சபைக்கு வரும்போது, ஊழியக்காரனை சந்திக்கு வரும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன், வெறுமையாக வராதிங்க. வெறுமையாக வர, ஏன்னா கர்த்தர் அதை பார்க்குறார். சத்தமா அல்லேலூயா. அதனால தான் பாஸ்டர் நீங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் டீயை குடிங்க, காஃபியை குடிங்கன்ற நீங்கள் தான் குடிக்க மாட்டீங்க பாஸ்டர். எத்தனை வீட்டில் குடிக்கிறதுமா? எத்தனை வீட்டில் குடிக்கிறது? நீங்கள் இப்போ எங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியே டீ காஃபி கொடுக்காம இருக்குது தான். நான்லாம் பயங்கரமாக குடிக்கிற ஆள் தான். டீ காஃபியை குடிக்கிறவனே தப்பாக நினச்சிடக்கூடாது. வேணும்னா நானே கேட்டு குடிப்பேன், சார் டீ கொடுங்க காஃபி கொடுங்கன்னு. வேண்டாம்னா விட்டுருங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமே. நான் சொல்கிறேங்க, வெறுப்பற்ற ஒரு எந்த வேலையும் சரி வெறுப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா யாருக்கு பண்ணுறோம்? அவ்வளோதாங்க, கர்த்தருக்கு பண்ணுறோம். சரி போட்டோம். அப்போது நம்முடைய கீழ்ப்படிதலில் இருக்க வேண்டிய 3 கீழ்ப்படிதல், 3 காரியங்கள். 1 தாமதமற்ற கீழ்ப்படிதல். என்னதுங்க? நாம செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அப்பவே செஞ்சிடணும். நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம்னா அது ஆறி போனாலே அது வேஸ்ட்டு தான். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. 2வது கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். கேட்கக்கூடாது. ஏன் எதுக்கு பாஸ்டர், என்ன பாஸ்டர் சொல்லக்கூடாது. ஆமென். ஏன்னா சில கேள்விகளுக்கு பதிலே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கேள்வி கேட்கக்கூடாது. 3வது வெறுப்போட செய்யக்கூடாது. நம்ம அப்படி வெறுப்போட செய்யறதுனால நமக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது. சார் பாஸ்டர் சொல்றாரு சரி வருவோம், அப்படி இல்லை. விருப்பத்தோடு பாஸ்டர் சொல்றாருல்ல நம்ம போவோம், நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை நீங்க விரும்புறீங்கப்பா, நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தாமதமற்ற கீழ்ப்படிதல், தாமதப்பற்ற கீழ்ப்படிதல். காலம் தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு பிரயோஜனம் கிடையாது.
ஆண்டவரே, இருக்கும் பொழுதே நம்ம கீழ்ப்படியணும். ஆமே, இருக்கும்போதே கீழ்ப்படியணும். நல்ல பலன் இருக்கும் பொழுதே, நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போதே ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று பண்ணிடணும் பிரதர். அதுக்கப்புறம் எல்லாம் பலன் இழந்து போய் அப்போ நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னா முடியாது. நல்ல பலன் இருக்கும் போதே கத்தரை தேடிடணும். அப்புறம் படுத்த படுக்கை ஆனதுக்கு அப்புறம் கத்தரை தேட முடியலையேன்னு வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. தாமதமற்ற கீழ்ப்படிதல். ரெண்டாவது சொல்றேன், கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். சும்மா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க கூடாது. ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவரை, அதெல்லாம் தெரியாதுப்பா. நீ போ, நான் சொல்றத செய், அவ்வளவுதான். நான் செய்யறத போ. மூணாவது சொல்றேன், வெறுப்பற்ற கீழ்ப்படிதல். வேண்டா வெறுப்போடு செய்யக்கூடாது. ஆமென். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். பிரியமா, எல்லாம் உற்சாகமா, இன்ட்ரெஸ்டா, வெறுப்போடு இல்லை. நீங்க செய்யற வேலையா இருக்கட்டும், சமையலா இருக்கட்டும், வீட்டு வேலைகளா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், வெறுப்போடு செய்யாதீங்க, வெறுப்போடு பண்ணாதீங்க. ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை, கொடுத்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்பிடிதல் வரட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்க, இன்னைக்கு அமாவாசை, அதுவும் குறிப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான அமாவாசைன்னு, இது ஆடி அமாவாசையா? ஆமென். அதனால உலக மனுஷனும் இந்த பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்னைக்கு மாலை நமக்கு இந்த இடத்துல சரியாய் 6:30 மணிக்கு நமக்கு அமாவாசை ஜெபம் ஸ்டார்ட் ஆகும். 8-8:15 முடிஞ்சிடும். வெளியில இருந்து ஒரு ஊழியக்காரன் நான் கூப்பிட்டுருக்கிறேன். அவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்குது. தீர்க்க தரிசனங்கள், சுகமளிக்கிற வல்லமை அவருக்குள்ள இருக்குது. எனவே சபையின் பிள்ளைகள் தவறாமல் மாலை நடக்கிற அந்த அமாவாசை ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்குறேன். தினரும் நடக்கிற அதிகாலை ஜெபங்கள், ஃபாஸ்டிங் ப்ரேயர், எதில் உங்களால் கலந்து கொள்ள முடியுமோ கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம எல்லாம் எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்காக நாம் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய காணிக்கைகளை நம்ம கையில் எடுத்துக்குவோம். அதை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே, உங்கள் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்கள் கைகளில் உங்கள் காணிக்கை ஏந்தி, ஏசப்பா ஆண்டவரே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அவனவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறாரு ஆண்டவரே. உங்கள் கரத்தில் வாங்கி உமக்கே நாங்கள் இதை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காணிக்கை, எங்கள் தசம பாகங்களை உங்கள் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த மாதத்தை எங்கள் வாடகை நாங்கள் கட்டணும், இஎம்ஐ நாங்கள் கட்டணும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா தேவைகள், ப்ரொவிஷன் ஆண்டவரே, காரியங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படணும் அப்பா. இந்த மாதம் எங்களுக்கு வீணான மருத்துவ செலவினங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர், விபத்துக்கள் ஏற்படக்கூடாது ஆண்டவரே. தேவையில்லாத செலவினங்கள் வரவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இதை உங்கள் கையில் கொடுக்குறோம். இதை ஆசீர்வாதத்தை எனக்கு பல மடங்கு திருப்பி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவருக்காக கொடுப்போம். பிரைஸ் காட். மரித்து போன அந்த லாசரை நீரே என்று எழுப்பினே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையே நந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. அந்த போரிலே
இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, காரணரே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் என் வார்த்தைக்கு அநேகர் கீழ்ப்படிவார்கள். நான் சொல்ற வார்த்தை அநேக காரியங்கள் அப்படியே நடக்கும். எனவே இந்த 3 காரியத்தை என் மனசுல நான் பதிச்சு கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இப்போதும் எங்கள் பிள்ளைகள் படைத்த காணிக்கை தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷமா இந்த நாளிலே சுந்தரம்மை அவர்கள் இன்னைக்கு ஆகாரத்தை அவங்க நமக்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க. அந்த தாயார் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் அதன் பலனை அடையாமற் போவதில்லை. நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த தாயாருக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவருடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மேல் நிலைமைக்கு வர கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கவனிங்கள், நம்ம கர்த்தருடைய பந்திக்காக நம்ம ஆயத்தப்பட போகிறோம்.